வணக்கம். இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமைங்கிறது ரொம்ப முக்கியமான நாள். சனிக்கிழமையில ஒரு குழந்தை, பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ பிறக்கிறதுல தப்பு கிடையாது. சனி பகவானோட அம்சத்துல சில பேர் பிறந்திருக்காங்க. யாரு? உங்க நட்சத்திரம் பூசம் அல்லது அனுஷம் அல்லது உத்தரட்டாதியா? நீங்க தான். மேற்கு பார்த்த வாசலுள்ள வீடு அல்லது நிலத்தோட உரிமையாளரா, அல்லது மேற்கு பார்த்த வாசலுள்ள வீட்டுல குடியிருக்கிறீங்களா, அல்லது மகரம் அல்லது கும்பம் உங்க ராசியா, அல்லது 8, 17, 26 தேதிகளில் பிறந்தவரா, அல்லது சனிக்கிழமை பிறந்தவரா? நீங்கெல்லாம் சனி பகவானுடைய அம்சத்துல பிறந்தவங்க. நீங்க என்ன செய்யணும்? விநாயக பெருமான் அல்லது ஆஞ்சநேய பெருமானுக்கு நெய் விளக்கு ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்துங்க. அல்லது உடல் ஊனமுற்றவர்களுக்கு கருப்பு அல்லது நீல நிற ஆடையை எடுத்து கொடுங்க. பொருளுதவி செய்யுங்க. சரி, எப்படி இருக்க போகிறது இந்த சனிக்கிழமை? இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு காலை 6ல இருந்து 7:30. நாளைக்கு நல்ல நேரம் உண்டு காலை 7:30ல இருந்து 9. எப்படி இருக்குதுன்னு சனிக்கிழமை இப்ப பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். விடாமுயற்சி, தைரியம், சுறுசுறுப்பு, இது உங்க குணம். அது ஜெயிக்குது. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 7, 9. நிறம் வெள்ளை, பச்சை. திசை கிழக்கு தெற்கு. ரிஷபராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும், ஜெயிப்பீங்க. பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல நாளா இருக்கு. உங்க பலம், சுறுசுறுப்பு, தைரியம் அது இருக்கு. பெண்களுக்கு இன்னுமே சந்தோஷம். அனுகூலமான எண் 6, 1. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே, பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, இதுதான் உங்களோட பலம். இதனால ஜெயிக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல நாளா கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 2, 1. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களே, கடந்த 3 நாட்களா நீங்க பட்ட பாடு அப்பா. இன்னைக்குதான் வெளிச்சம் வந்திருக்கு, விடிவு காலம் வந்துருச்சு. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் கலக்கலான நாள். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம், இதனால ஜெயிக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 3, 1. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களே, ஓரளவுக்கு பரவாயில்ல. தேவையற்ற அலைச்சல், தடுமாற்றம், உழைப்பு, குழப்பம் எல்லாம் இருக்கு. எப்படி தப்பிக்கிறது? கோயில்லையும் வீட்டிலையும் நெய் விளக்கு ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்துங்க, அல்லது ஏழைகளுக்கு பொருளுதவி செஞ்சிருங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்ப அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க. ஓம் சாயாதேவியே போற்றி. சனி பகவானோட அம்மா பேருது. சொல்லுங்க, தப்பிச்சுக்குவீங்க. அர்த்தாஷ்டம சனி வேற நடக்குது. சனி பகவான் தொந்தரவு பண்ற 5 ராசிகள்ல உங்களுக்கு ரொம்பவும் உண்டு. ஜாகிரதையா இருங்க. அனுகூலமான எண் உங்களுக்கு 4, 6. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே கலகலான வாழ்க்கை, வெற்றி அதிகம். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும். நல்ல நாள். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை வச்சு நீங்க கலக்குறீங்க. அனுகூலமான எண் 1, 2. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே கலகலான நாள். வீண் செலவு கிடையாது. மன நிம்மதி அதிகம். நல்ல முன்னேற்றம். காரியம் சிறப்பாகும், ஜெயிப்பீர்கள். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 7. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சந்திராஷ்டமம். அசைவ உணவு வேண்டாம். கோயிலையும் வீட்டிலையும் நெய் விளக்கு ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்ப சிவபெருமான் நினைச்சுக்கோங்க. ஓம் ஓம் திருநள்ளாரை போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. திருநள்ளாறுல சனி பகவான் சிவனை வழிபட்டு பெரிய ஆளானாரு. கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையில பொருளை வாங்க வேண்டாம், வண்டி ஓட்டுறது கவனம், வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க, கவனமா இருங்க. அனுகூலமான உங்களுக்கு கிடையாது, தசை கிடையாது, நிறம் கிடையாது. தனுசு ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சுறுசுறுப்பு இருக்கு, பெருந்தன்மை இருக்கு, வேகம் இருக்கு, தாராளம் இருக்கு. சொல்லி அடிப்பீங்க, சொல்லாம அடிப்பீங்க. பெண்களுக்கு கலக்கல்ஸ். அனுகூலமான எண் 1, 7. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களே, அசைவ உணவை தவிர்க்கணும். உடல்நலத்துல அக்கறை காட்டணும். அளவா சாப்பிடணும். வண்டி ஓட்டுறது கவனமா இருங்க. கோயில்லையும் வீட்டிலையும் நெய் விளக்கு ஏத்துங்க, அது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்ப சிவபெருமான நினைச்சுக்கோங்க. ஓம் வைத்தீஸ்வரனை போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 9. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே,
பொறுமையாக இருக்கணும். தேவையற்ற வம்பு வரும். கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும். ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லணும் அல்லது எழுதணும். அப்போ சிவபெருமானை நினைக்கணும். என்ன மந்திரத்தை சொல்கிறது? சாயாதேவியே போற்றி, ஓம் யமுனா நதியே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்க, தப்பிச்சுக்குவீங்க. கோயிலையும் வீட்டிலையும் நெய் விளக்கேற்ற மறந்துடாதீங்க. அது எரிஞ்சிட்டு இருக்கிற நெய் விளக்கில் நெய் சேர்த்துங்க அல்லது வேலைகளுக்கு பொருளுதவி செஞ்சுருங்க. வீம்பு பிடிவாதம் இதனால பிரச்சனை வரும். இந்த வழிபாடு செஞ்சுட்டா தப்பிச்சுக்கலாம். நிதானம். அனுகூலமான எண் உங்களுக்கு 4, 5. அனுகூலமான செய் தெற்கு மேற்கு. அனுகூலம் வெள்ளை சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, கடந்த 3 நாட்களாக நீங்கப்பட்ட பாடு பாப்பா இன்னைக்கு நல்லா ஆயிடுச்சு. விடிவு வெளிச்சம் எல்லாம் வந்துருச்சு. நல்ல முன்னேற்றம். பெண்களுக்கு நான் சந்தோஷம். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே உயர்வு நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 4, 2. அனுகூலமான செய் கிழக்கு தெற்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு காலை 6லிருந்து 7:30. நாளைக்கு நல்ல நேரம் உண்டு காலை 7:30லிருந்து 9. ஒரு குழந்தை 8ஆம் தேதியோ 17ஆம் தேதியோ 26ஆம் தேதியோ பிறக்கிறதுல தப்பில்லை. ஒரு குழந்தை சனிக்கிழமை பிறக்கிறதுல தப்பில்லை. ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, பெண் குழந்தையா இருந்தாலும் சரி. ஒரு பெண் குழந்தை மூலம் நட்சத்திரத்திலேயோ, கேட்டையிலையோ, ஆயில்யத்திலேயோ, பூராட நட்சத்திரத்திலேயோ பிறக்கிறதுல தப்பு கிடையாது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒரு பொண்ணை மூல நட்சத்திரம் அல்லது ஆயிலி நட்சத்திரம் அல்லது கேட்டை நட்சத்திரம் அல்லது பூராட நட்சத்திரம்னு சொல்லி வேணான்னு சொல்றது பெரிய பாவம், தப்பு. அது பெரிய பாவம். ஜாக்கிரதையா இருந்துங்க. இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு காலை 6லிருந்து 7:30. நாளைக்கு நல்ல நேரம் உண்டு காலை 7:30லிருந்து 9. நாளைக்கு ஏகாதசிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.